வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அந்தர்வல்டி அடித்த ஜெயக்குமார் பாஜகவுடன் கூட்டணியே வைக்க மாட்டோம் என்று 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு பிறகு ஜெயக்குமார் கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது அதிமுக ஜெயக்குமார் சொன்னபடியே கூட்டணி இல்லாமலா இருக்கிறது? மேலும் கூட்டணி வைத்த பிறகு பாஜகவை புகழ்ந்து பேசுவது அந்தர்வல்டி அடித்து விட்டார் ஜெயக்குமார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் OPS அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் திமுகவில் இணைந்ததால் கூடுதலாக 10 இடங்கள் திமுக வெற்றியடைவது உறுதிதான். ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டாலும் தற்பொழுது தோல்வி என்பது மீண்டும் கிடைக்கும். ஏற்கனவே ஜெயக்குமார் தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணம் அப்பகுதி மக்கள் கூறியது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததுதான். நாங்கள் ஜெயக்குமாரை தோற்கடித்தோம். தனிப்பட்ட முறையில் ஜெயக்குமார் மீது எந்த ஒரு கோபமும் கிடையாது என்பதை அப்பகுதி மக்கள் தெரிவித்ததாக ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசினார்கள். ஆனால் இப்பொழுது அந்தர்வல்டி அடித்த ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது பாஜக ஆதரவாக பிரச்சாரத்தை ராயபுரத்தில் தொடங்குவதாக தெரிய வருகிறது. மக்கள் மீண்டும் ஜெயக்குமாருக்கு வாய்ப்பை வழங்க மாட்டார்கள். 2021 அவரால் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை. 2026 அவரால் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியாது என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் கூறி வருகிறார்கள். நிச்சயம் திமுக இந்த முறை வெற்றியடைந்து விட்டால் தமிழகத்திற்கு அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததுதான் தோல்விற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் வெற்றியடையும் என்று ஜெயக்குமார் கூறினாலும் அந்தர்வல்டி அடிக்கின்ற ஜெயக்குமாரை நம்பி எப்படி அப்பகுதி மக்கள் வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 3 வாரங்களில் நடைபெறக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட வேண்டாம் என்று எடப்பாடி கூறியுள்ளார். ஆனால் ராயபுரம் எனது கோட்டை, அந்த தொகுதியை விட்டு வேறு எங்கு நான் போட்டியிடுவது என்பதற்கேற்ப அவர் பதிலும் அளித்துள்ளார். தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் ஜெயக்குமார் இருக்கிறார். மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஜெயக்குமார் அவர்கள் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடலாமா அல்லது எந்த தொகுதியில் போட்டியிட்டால் ஜெயக்குமார் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.